இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அகுஜா எஸ்எஸ்பி 45M. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் ரெகுலராக நம்மக்கிட்ட தான் சர்வீஸ் பண்ணுவார். இதை சர்வீஸ் பண்ணி தர சொல்லி கொரியர் பண்ணியிருந்தார். இது வந்து ஒரு கோவில் ஆமில் பேர். இது ரெடி பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நிறைய ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து ரீஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாஸ்பெட் போட்டு உட்கார வச்சு இதை ரெடி பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இதில் இருக்க இந்த ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காயில் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இதை அடுத்தது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே வீடியோவிலேயே அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணிட்டோம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மைக் சாக்கெட்டை 2 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து 5 கண்ட்ரோலுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஆக்ஸு மைக்கு சூஸ் பண்ணுற சுவிட்சு வந்து நம்ம அது சேம் சுவிட்ச் இங்கே கிடைக்கல. அதனால் வந்து ஒரு நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இது டாக்கா சுவிட்சுன்னுவாங்க. இந்த சுவிட்சு நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஆக்ஸுக்கும் மைக்குக்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. மற்றபடி மானிட்டருக்கு வந்து ஆடியோ அந்த சிக்னல் வரா மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அந்த எல்இடி வச்சுருக்கோம். பவர் ஆன் பண்ணுறதுக்கும் அந்த எல்இடி வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சு போயிட்டு இருந்தது. அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். மற்றபடி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ரவி ஃபிட்டோடைய பிரிட்ஜபிள் மோனோ போர்டு தான் போட்டிருக்கோம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க போர்டு. இது நம்ம இது ஸ்டீரியோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை மோனோ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கூலிங் ஃபேனு கொடுத்துருக்கோம். அவுட்புட் மைக் சாக்கெட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு புதுசாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30030 டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் தான் இது. இது கொடுத்து 5000 விஎஃப்பில் 50 வோல்ட் எம்எஃப்டி கெப்பாசிட்டர் 2 போட்டு 35 மெட்டல் டயர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இருந்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பிடி போர்டு மட்டும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்கு பேஸ் ட்ரிபிள் எல்லாமே இருக்கும். இந்த சுவிட்சிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடி போர்டுக்கு ஒன்றான சப்ளை. ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 220K ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டு ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு நம்ம பிடி போர்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இது கொடுத்து ஆடியோ டெஸ்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹார்னு கொடுக்கலாம். அதாவது வாட்டேஜை பொறுத்து, ஒரு யூனிட்டிய வாட்டேஜை பொறுத்து நம்ம இதை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு இங்கே வந்து 4 ohmஸுக்கு மட்டும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு மட்டும் அதை டவுன் பண்ணியிருக்கேன். மற்றபடி டைரெக்டாக கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே. இதுலேருந்து ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி 012 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 012. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. இது ரிமூவ் பண்ணியாச்சு. டிரைவர் காயிலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் இருந்து எல்லா போர்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பிடி போர்டு தவிர எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 இன்ச்சில் 2 ஸ்பீக்கரும் போட்டு லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 50% நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. நல்லாயிருக்கு. பஞ்சு குவாலிட்டி வாய்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இது நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இதை நம்ம பேக் பண்ணி கொரியர் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.